ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதிகமாக அந்த நமக்கு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நானே சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாயாக பிறந்திருந்தா பிரச்சனையும் இருந்திருக்காது. நான் பாட்டுக்கு போனால் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன்னு இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. படிக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, யாரும் நம்மளை குறை சொல்ல போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்குது. பட் படிக்கணும், ஒர்க்கு போகணும் எல்லாம் முக்கியம்தான். பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கலை, இப்போ நான் இதுக்காண்டி கேட்டேன் கிடைக்கல, இந்த மாதிரி இது வேணும்னு நினச்சேன் அமையலை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம அடுத்த சொல்லுவோம். நல்லா படித்தாலுமே ஒரு சில நேரம் ரொம்ப போர் அடிக்கும். என்னடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம், மேலே பறந்துக்கிட்டே இருந்திருக்கலாம், கீழே வராமல் இருந்திருக்கலாம், ஒரு செடியாக பிறந்திருக்கலாம், ஒரு ஆடாக பிறந்திருக்கலான்னு மாறி ஒரு பாம்பாக பிறந்திருக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் நமக்குள்ளே தோணும். பட் நமக்கு புத்தியை கொடுத்துருக்காரு அந்த மிருகங்களுக்கு, அது இல்லாமல் வச்சுருக்காரு. பட் அதுக்கு இருக்கிற சுதந்திரம் உண்மையே நமக்கு இல்லை. அது வேணும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அது சாப்பிடும், தூங்கும், அதோடைய கடமையை செஞ்சுட்டு ஓடி அன்னைக்கு சாப்பாடை முடிச்சிச்சுன்னா அது வாழ்க்கைக்கு போகும். அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி போகும். பட் நமக்கு அப்படி இல்லையே. டெய்லி நிறைய விஷயத்தை தேடணும், புரிஞ்சுக்கணும், படிக்கணும், ஒர்க் போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், அடுத்த வேலையை பார்க்கணும், மறுபடியும் குடும்பத்தை கவனிக்கணும். லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு சாப்பாடு தேடுறதே ஒரு லைஃப் சைக்கிளாக இருக்குது. நமக்கு வாழ்க்கை நடத்துறதே ஒரு சைக்கிளாக இருக்கிற மாதிரி. அதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதே வாழ்க்கையாக இருக்குது நமக்கு. இப்படி தான் இந்த லைஃபே போகுது. அந்த மாதிரி இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஸோ அடுத்த பாட்டில்